வணக்கம் உறவுகளை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களது வெளிநாடு பயணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக பொறுப்பேற்க வைப்பதற்கான திட்டமா என்ற பல்வேறு கேள்விகளும் கடந்த ஒரு மாதங்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது உடல்நிலை சரியில்லை. நேற்று கூட செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது இரண்டே வார்த்தையில் முடித்துவிட்டார். இன்னும் உதயநிதிக்கு அதற்கான தகுதி வரவில்லை. ஆனால் எப்படி அவரை அமைச்சராக தேர்வு செய்தீர்கள், அதுவும் உள்ளாட்சி அமைச்சராக அவரை பொறுப்பேற்க வைப்பதற்கு முயற்சியும் செய்து வருகிறீர்கள். விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சி அமைச்சராக பொறுப்பேற்றால் அனைத்து துறைகளும் அவரிடம் கேட்டுத்தான் எந்த ஒரு முடிவுகளையும் எந்த ஒரு கையெழுத்தையும் போட முடியும். அதுவே துணை முதல்வர் பதவிக்கு இணையானதுதான். அந்த பதவி முதல்வரிடம்தான் இருக்கக்கூடியது. ஆனால் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பதவியில் மாற்றத்தின் பொழுது இந்த அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்றும், விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி கூடுதலாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களது உடல்நிலை மோசமாக இருக்கக்கூடிய நிலையில்தான் அடுத்து திமுகவையும் அரசியலையும் பார்த்து கொள்வதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக பொறுப்பேற்க வைப்பதற்குத்தான் முயற்சிகளை செய்து வந்தார். ஆனால் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இந்த பேச்சு சமூகத்தில் மிக பெரிய அளவில் சர்ச்சையான காரணத்தினால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த கேள்விகள் அனைத்தும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்க ஆரம்பித்து விட்டால் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்ற ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும்தான் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதவி கிடையாது என்பதை கரெக்டாக நேற்று செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது தெளிவாக தெரிவித்துவிட்டார். ஆனால் துணை முதல்வர் பதவி இல்லாமல் உள்ளாட்சி அமைச்சர் பதவி கொடுக்கப்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அனைவரும் அவருடைய கட்டுப்பாட்டில்தான் இருப்பார்கள் என்பதை அரசியலுக்கு தெரிந்தவர்கள் மட்டும்தான் அது நன்றாக தெரியும், மக்களுக்கு தெரியாது. ஆனால் தற்பொழுது நமது சேனல் மூலியமாக தெரியப்படுத்துவது என்னவென்றால், உள்ளாட்சி அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கும் பட்சத்தில் மக்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து திட்டங்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது கையொப்பம் இருந்தால் மட்டும்தான், அதுவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களது அனைத்து பொறுப்புகளும் அவருக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக மக்கள் இதனால் பாதிப்படைவார்கள் என்றும் தற்பொழுது எதிர்க்கட்சி தரப்பினர்கள் கூறி வருவதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.